வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி, விருதுநகர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என பேச்சு. பம்பரம் சின்னம் கிடைக்காததால் எந்த பின்னடைவும் இல்லை. திருச்சியில் துரை வைகோ பேட்டி. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழ்நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். விரிவான செய்திகள். தென்காசி, விருதுநகர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த கிருஷ்ணன் கோவில் அருகே விருதுநகர் மற்றும் தென்காசி மக்களவை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். 2024 மக்களவை தேர்தலை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் போட்டியிடுகிறார். அதேபோல் தென்காசி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக ராணி ஸ்ரீகுமார் களம் காண்கிறார். இந்த நிலையில் இந்த இரு வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையின் போது மக்களின் முகங்களில் எழுச்சி கண்டதாக தெரிவித்தார். திருச்சியில் தொடங்கிய என்னுடைய பயணத்தில் இன்றோடு 10 நாடாளுமன்ற தொகுதிகளை நான் கிடக்கிறேன். இந்த 10 தொகுதியிலும் நான் பயணம் செய்யும் போது மக்களிடம் மாபெரும் எழுச்சியை பார்க்கிறேன். முக்கியமா தாய்மார்களுடைய முகங்கள மகிழ்ச்சியை பார்க்கிறேன். நான் காலை நடைபயிற்சியில் வாக்கு சேகரிக்க செல்லும் போது அன்போடும் உரிமையோடும் என்னை வரவேற்று எங்களுடைய வாக்கு உதயசூரியனுக்குத்தான், இந்தியா கூட்டணிக்குத்தான் சொல்லும்போது 40க்கு 40 நாம தான் என்ற வெற்றி உறுதி கிடைச்சிருக்கு. பம்பரம் சின்னம் கிடைக்காததால் எந்த பின்னடைவும் இல்லை என திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணையில் மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்தை உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ சின்னம் கிடைக்காததால் எந்த பின்னடைவும் இல்லை என தெரிவித்தார். பிரச்சாரம் காரணமாக மேல்முறையீட்டுக்கு செல்லவில்லை என குறிப்பிட்ட அவர் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுகவிற்கு திருச்சி மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருவதாக தெரிவித்தார். நீதிமன்றம் தேர்தல் ஆணையப்படி செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு காலையிலே தெரியும், உங்களுக்கு நாங்கள் பம்பரம் சின்னத்தை பயன்படுத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் மேல்முறையீடு போகலாம், ஆனால் நீங்கள் தேர்தல் பரப்புரை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதுனால, பிற இயக்கங்களும் மற்ற இயக்கங்களும் ஆரம்பிச்சிட்டதுனால காலதாமதம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாளைக்கு நாளானைக்கு 2 நாளுக்குள்ளே பொது சின்னங்களில் ஏதோ ஒரு சின்னம், அது நாங்கள் 2 சின்னங்கள் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஏதோ ஒரு சின்னத்தை நாங்கள் போட்டி போடுவோம். அது ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். நாங்கள் பாஜக கூட்டணி கட்சிகள் கேட்கும் சின்னத்தை கொடுக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளிடம் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் சும்மா குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் எங்களுக்குள்ள ஒரு கசப்புத்தன்மையை இது பண்ணுறதுக்கும் அவங்க சில இதில் பேசுவாங்க, செய்வாங்க. அதில் கடந்த ஒரே ஒரு இலக்கு தான், ஒன்றியத்தில் பாஜகவின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதை நாங்கள் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம். நாங்கள் அடுத்து எங்களுடைய இலக்கு வெற்றி 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 தான். அதை நோக்கி எங்களுடைய பயணம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் முக்கிய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் மார்ச் 25ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் முக்கிய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், வெற்றியழகன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, நோட்டாவுடன் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களின் பணியை பேசக்கூடாது என தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தளவில்
போட்டி என்பது நம்முடைய இந்தியா கூட்டணியோடு அல்ல. தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதுதான் இப்போது 3-4 கட்சிக்குள்ளாக போட்டியாக இருக்கின்றது. இந்தியா கூட்டணிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை. களத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற நிலைதான் இன்றைக்கு கள நிலவரமாக இருக்கின்றது. அனல் வீசுகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி ஒரு புறம், புயல் கிளப்புகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறாவளியாக சுற்றி வருகின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான். கோவை மருதமலை முருகன் கோவில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வழிபாடு செய்த பின்னர் தேர்தல் பரப்புரையை துவக்கினார். பின்னர் பந்தய சாலை பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து கணபதி ராஜ்குமார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, எதிர்கட்சியில் உள்ள சில பேர் சொல்வதை மக்கள் காது கொடுத்து கேட்பதில்லை என தெரிவித்தார். எதிர்கட்சியில இருக்கிற சில பேர் மக்கள் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் காது கொடுத்து கேட்கறது இல்ல. நீங்க மட்டும் ஏன் காது கொடுத்து கேட்குறீங்க? ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் நீண்ட நெடிய காலமாக வாஜ்பாய் போன்ற மகத்தான மாமனிதர்கள் இருந்த இயக்கம். அதெல்லாம் மிகவும் மதித்த என் தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த வாஜ்பாய் அவர்கள் இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலேருந்து வந்துக்கிட்டு இப்போ அந்த இயக்கத்தையே ஒட்டுமொத்தமாக புதைத்து விட்டு ரொம்ப கொச்சையான அரசியலை தமிழகத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சில பேர். அவர்களை குறித்து இன்னமும் நான் பேசுவது அவசியமற்றது என்று நினைக்கிறேன். ஆனால் தமிழகத்தின் இந்த அற்புதமான தமிழகம் ஜனநாயகம் செழித்தோங்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜனநாயகத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியில் அமைதி பூங்காவாக இருக்கிறது. அதேபோல் கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை கோவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்தி குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூர் மக்களவை தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜோதிமணி வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அமைச்சர்கள் சக்கரபாணி, அன்பில் மகேஷ் உடன் இருந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி, முதல்வர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல எழுச்சி உள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் ஆளுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி, குஜராத் இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் தேவைப்படுகின்ற நிதியை கேட்காமலே அள்ளி கொடுக்கிறார்கள். நமக்கு கில்லிங் கூட கொடுக்க மாட்டேங்கிறார்கள். எனவே தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்னைக்கு பரப்புரை, திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பரப்புரையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கீர்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் எழுச்சி. அதே போல மாநில இடங்களில் அன்பு சகோதரர் உதயநிதி செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை எப்படி 2019 பாண்டிச்சேரி உட்பட நாங்கள் 19 ஜெயிச்சோம். இந்த முறை பாண்டிச்சேரி உட்பட 40 இன்னைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற போவது உறுதி. அதில் மாற்று கருத்தில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், தொண்டர்கள் இருந்தனர். அரக்கோணம் மக்களவை தொகுதியில் ஜெகத் ரட்சகனுக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஆதரித்து ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா ஆகிய இடங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் பெயரை மாற்றவும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இசைப்பதை தடுக்கவும் ஆளுநர் முயற்சித்து வருவதாக கூறினார். சசிகலா காலில் விழுந்த போட்டோவை காட்டி பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்ததோடு அந்த சவாலை நிறைவேற்றினால் அரசியலை விட்டே போகிறேன் என கூறினார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு, கள்ள காட்டிக்கிட்டே இருக்காரு, எய்ம்ஸ் கள்ள காட்டிக்கிட்டே இருக்காரு. நானாவது கள்ள காட்டினேன், இவர் என்ன காட்டினாரு? என்னம்மா காட்டினாரு? நான் கள்ள காட்டினேன், அவரு பல்ல காட்டினாரு. பல்ல தவிர வேற என்ன இருக்கு அவட்ட காட்டுறதுக்கு? அது யார்கிட்ட காட்டுறாரு? யார்கிட்ட காட்டுறாரு? 29 பைசா. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆச்சு 9 வருஷமா அவங்க கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு
தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு சிஏஏ சட்டம் 2019 சிஏஏ சட்டம் வரும்போது ஆதரிச்சது யாருமா? எடப்பாடி இல்ல, பாதம் தாங்கி. தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுகிறார். சென்னை பள்ளிக்கரணை உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபட்டார். அங்கு அவருக்கு ஆரத்தி எடுத்தும், ஆள் உயர மாலை அணிவித்தும், கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தும் திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அதேபோல் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதேபோல் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வைகை ஆற்றில் மலர் தூவி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 18ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளித்தார். அந்த மனுவில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான A மற்றும் B படிவங்களில் தான் கையொப்பம் இடுவதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்றும், மாற்று ஏற்பாடாக இரு பிரிவினருக்கும் சுயேட்சை சின்னங்களை ஒதுக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அவரது ஆதரவாளரான புகழேந்தி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படு தோல்வியடைவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மனுவை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எந்தவித தடையும் இல்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்தது. மக்களவை தேர்தலில் விசிக சார்பில் தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் விசிக உட்பட முன்னணி கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் மக்களவை தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. மனு மீது தேர்தல் ஆணையம் தற்போது வரை எந்த முடிவும் எடுக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொன்னேரி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கூடுவாஞ்சேரி கனகவல்லிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் மனைவி சரஸ்வதி. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது சில மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து பெண்ணை தாக்கி கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளனர். வேலைக்கு சென்ற குமார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மனைவி இரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சரஸ்வதி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் நிலையில் சென்னை புறநகரில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் மணக்கேரி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் தற்போது சென்னை புறநகரில் உள்ள 2 முக்கிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணத்திற்கான கட்டணம் 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாகவும், ஒரு மாதத்தில் 50 ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் 45 முதல் 200 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை புறநகரில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கட்டணம் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியை சேர்ந்த நூர் முகமது என்ற சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அவர் கழுத்தில் மிளகாய்களை கட்டிக்கொண்டும் கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தியபடி தண்டோரா போட்டுக் கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்திகுமார் பாடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம் பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக அதிமுக கட்சி உருவானது குறித்து குறும்படத்தை கூட்டத்திற்கு வந்த அதிமுக தொண்டர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KC வீரமணி திரையிட்டு காட்டினார். ராணிப்பேட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு தனது வேட்பு மனுவினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதியிடம் தாக்கல் செய்தார். அவருடன் பாமக முன்னாள் நடுவண் அமைச்சர் அரங்கவேலு மற்றும் கூட்டணி கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதேபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமுநாசர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருத்தணி சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரயில்வே நிலையத்தில் காவல்துறையினர் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக கையில் பை வைத்திருந்த நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2 நபர்களும் பெங்களூரு பகுதியை சேர்ந்த குமாரசாமி மற்றும் மதன் என்பதும் இருவரும் ஒரிசா மாநிலத்திலிருந்து பெங்களூரு பகுதிக்கு ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி செல்ல திட்டமிட்டிருந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் 2 நபர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததோடு 15 கிலோ எடை கொண்ட கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தாராபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அலங்கியம் கொங்கூர் பிரிவு அருகே சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தியதில் அதில் இருந்த சுமார் 500 கிலோ எடையுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தாராபுரம் பகுதிகளில் பொதுமக்களிடம் ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக அளவில் கேரள மாநிலத்திற்கு விற்க செல்வதாக தெரிவித்தார். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை உணவு பாதுகாப்பு குடிமை பொருள் அலுவலர் பொன் குணசேகரனிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியை சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பனையூர் குப்பத்தில் கடலில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது பவுஞ்சூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீன் மற்றும் முகமது முசாதிக் ஆகிய இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் கடலில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற இருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் துவக்கி வைத்தார். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி முக்கிய வீதிகளில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரம் ஆதீனம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை ஒருநாள் காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து தரங்கம்பாடி நீதிபதி கனிமொழி மார்ச் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அகோரத்திடம் விசாரணை செய்து வந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 28 முதல் 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்களை காப்பாற்றியதாக
இந்திய மாலுமிகளுக்கு அதிபர் ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பகுதியில் இலங்கையின் கொழும்பு நகருக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. விபத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஏராளமான கார்கள் ஆற்றுக்குள் விழுந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் 10 பேர் ஆற்றில் விழுந்ததாக தெரிவித்தனர். பாலத்தின் மீது மோதிய வேகத்தில் கப்பல் தீப்பிடித்து நீரில் மூழ்கியது. நீரில் மூழ்கியவரின் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடந்து வருகிறது. சாலை பராமரிப்பு பணியில் 8 பேர் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமுள்ள 6 பேர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் விபத்து ஏற்படும் முன் அது குறித்து எச்சரிக்கை தெரிவித்த இந்திய மாலுமிகளுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்தார். விபத்துக்கு முன் பாலத்தில் போக்குவரத்தை நிறுத்த தகவல் கொடுத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்காசி விருதுநகர் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என பேச்சு. பம்பரம் சின்னம் கிடைக்காததால் எந்த பின்னடைவும் இல்லை, திருச்சியில் துரை வைகோ பேட்டி. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழ்நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.